ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.8 உள்ள முதல் கணக்கு பார்க்க போகிறோம். தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு ஒரு 6 கணக்குகள் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொகுமுறை வகுத்தல் முறையினை பயன்படுத்தி காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தொகுமுறை வகுத்தல் அப்படின்னா டேனா வகுத்தல் போடுறது. ஏற்கனவே நம்ம இந்த மெத்தட் இதுக்கு முந்தின பயிற்சிகள்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்கள் அந்த கணக்கு பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த தொகுமுறை வகுத்தல் முறையை பயன்படுத்தி காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி ஒவ்வொரு வேல்யூவாக போடணும். ப்ளஸ் 1 போடணும், -1 2 -2 அப்படி போட்டுகிட்டே வரும்போது நமக்கு லாஸ்ட்டில் ஆன்சர் எப்போ 0ன்னு கிடைக்குதோ அந்த இதுதான் நமக்கு ஒரு காரணியாக நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1க்கும் எக்ஸ் ப்ளஸ் 1க்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே அடுக்குகள் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸின் அடுக்கு 1 மாறிலி உறுப்பு. ஓகேவா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பல்லுறுப்பு கோவையை நம்ம பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். தீர்வுன்னு போட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பல்லுறுப்பு கோவையில் உள்ள ஒவ்வொரு கெழுவையும், அதாவது எக்ஸ் கியூபின் கெழு, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு, எக்ஸின் கெழு, மாறிலி உறுப்பு, இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுனா நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கெழுக்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபின் கெழு 1, அடுத்தால எக்ஸ் ஸ்கொயரின் கெழு -3, அடுத்தால எக்ஸின் கெழு -10 ப்ளஸ் 24, மாறிலி உறுப்பு ப்ளஸ் 24. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டலாம். இப்போ ப்ளஸில் இருக்கிறத முதல்ல கூட்டுங்க. 24 இங்கே 1, அப்போ 25 மைனஸ் 13 என்ன வந்துடும் 13ன்னு கிடைக்கும். 25லேருந்து 13 போனால் நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 12. ஓகேவா? நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைக்கணும். ஆனால் இங்கே நமக்கு நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு 0னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். காரணி அல்ல. ஓகேவா? ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கல. ஸோ இது ஒரு காரணி அல்லன்னு சொல்லிடலாம். இனி நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணியான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 காரணியா காரணி அல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய கெழுக்களினுடைய கூடுதலை நம்ம பார்க்கணும். ஓகேவா? கூடுதல் பார்த்தோன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். இங்கே நாட் ஈக்குவல் டு 0, அதாவது 12ன்னு வந்திருக்கு. ஸோ இது எக்ஸ் மைனஸ் 1 ஒரு காரணி அல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களையும் மாறிலியையும் கூட்டணும். ஓகேவா? அதாவது இப்போ இது 3 அப்படிங்கிறது ஒற்றைப்படை எண், 2 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். அப்போ இதனுடைய கெழுவையும் இந்த மாறிலி உறுப்பையும் கூட்டணும். நெக்ஸ்ட்டு ஒற்றைப்படை எண்களினுடைய கெழுக்களின் கூடுதல், இந்த எக்ஸ் கியூப் இதனுடைய கெழு 1, எக்ஸினுடைய கெழு -10, இந்த ரெண்டையும் கூட்டணும். இதுவும் ரெண்டும் சமமாக வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியின் கூடுதல். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற அந்த பி ஆஃப் எக்ஸில் இரட்டைப்படை அடுக்குகள் என்னன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதனுடைய கெழு நமக்கு என்னது? -3. ஓகேவா? அடுத்தால இரட்டைப்படை எண் இல்லை. அடுத்து மாறிலி உறுப்பு என்ன வருது? +24. ஓகேவா? இப்போ வெவ்வேறு அடையாளமாக இருக்குது. பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம். அப்போ ஈக்குவல் டு 21ன்னு கிடைக்குது. ஓகேவா? நம்ம அடுத்தால என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல். இங்கே பாருங்கள், பி ஆஃப் எக்ஸில் ஒற்றைப்படை எண் என்னலாம் இருக்குன்னா எக்ஸ் கியூப் இதனுடைய கெழு 1, அடுத்தால ஒற்றைப்படை எண் எக்ஸ் பவர் 1 இதனுடைய கெழு -10. ஓகேவா? அப்போ 1 -10 கூடுதல் ஈக்குவல் டு 1 -10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது?
-9ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியின் கூடுதல் வந்து நமக்கு 21ன்னு கிடைச்சிருக்குது. ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் வந்து நமக்கு -9ன்னு கிடைச்சிருக்குது. இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், x+1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். இங்கே ஈக்குவல் இல்லை. தேர்ஃபோர் x+1 ஒரு காரணி அல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம x-1 ஒரு காரணி அல்லன்னு கண்டுபிடிச்சாச்சு. x+1 ஒரு காரணி அல்லன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்ம 2ங்கிற நம்பரை போடணும். எதில் போடணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய கெழுக்களை டேனா வகுத்தலில் போடணும். போட்டுட்டு அதில் 2 போட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ தொகுமுறை வகுத்தல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வந்து x³ கெழு 1, x² கெழு -3, x கெழு -10, மாறிலி உறுப்பு 24. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து 2ங்கிற நம்பர் போடலாம். ஏன்னா 1 -1 எல்லாமே காரணி ஆகாதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 போட்டு பார்ப்போம். இங்கே 1 இருக்குது. ஸோ 0. இந்த நேராக கூட்டணும், கிராஸில் பெருக்கணும். ஓகேவா? நீங்கள் முதல்ல வந்து இதை பென்சிலை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே 0 வரல அப்படின்னா அடுத்தால -2 போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பெண்ணால் எழுதிக்கிட்டு இந்த ரெண்டாவது இங்கே எழுதுகிற நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் பென்சிலில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரப் பண்ணிவிட்டு அதிலேயே நம்ம அடுத்த நம்பர் போட்டு எழுதுறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பெண்ணை வச்சே எழுதுகிறேன். இங்கே வந்து கூட்டணும், நேராக கூட்டணும். 1ஐயும் 0வையும் கூட்டினா 1, 1 2 2, கிராஸில் பெருக்கணும். ஓகேவா? இங்கே வருங்க -3 + 2, அப்போ என்ன வரும், -1. இந்த 2ஐயும் பெருக்குங்க, -2. அடுத்தால இந்த 2ஐயும் கூட்டும் போது 2ம் ஒரே அடையாளம். அப்போ 2ஐயும் கூட்டி அதே அடையாளத்தை போட்டுடலாம். அடுத்தால இங்கே பெருக்குங்க, -12க்கு 2 24. ஓகேவா? +24 -24 நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 0ங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு x+2 அப்படிங்கிறதும் நமக்கு வந்து என்ன சொல்லிடலாம், ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸில் எடுப்போம். ஸோ x-2 வந்து ஒரு காரணின்னு சொல்லிடலாம். இப்போ இதை தொடர்ந்து அடுத்து இதுக்கு நம்ம என்ன செய்யணும், காரணிகள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக போட்டு பார்க்கலாம். இதில் போட்டு பார்க்கலாம். அல்லது என்ன செய்யலாம்னா, இது ஒரு இருபடி சமன்பாடு. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஐ மெத்தட் போடும். ஐ மெத்தட் போட்டால் நம்ம காரணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, தேர்ஃபோர் x-2 ஒரு காரணி ஆகும். காரணிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? காரணி ஆகும்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது. எப்படி எழுதணும், இது மாறிலி, இது எக்ஸு, இது x². ஓகேவா? அப்போ பாருங்கள், ஒரு x² -1 x -12. இப்போ இதுக்கு நம்ம ஐ மெத்தட் கண்டுபிடிக்க போகிறோம். ஐ மெத்தட் போடலாம். பெருக்குனா என்ன வரணும், இந்த x² கெழுவையும் மாறிலி உறுப்பும் -12 வரணும். கூட்டுனா என்ன வரணும், -1 வரணும். ஓகேவா? இப்போ இந்த 12 நம்ம டேனா வகுத்தல் போட்டு பாருங்கள். 2 6 2 12. 6லேருந்து 2 கூட்டினாலும் கழிச்சாலும் -1 வராது. அப்போ மறுபடி 3 போடுங்க. 2 3 6. ஓகேவா? மறுபடி 2 1. இப்போ பாருங்கள், இது 2 4. 4ல் 3 போனால் நமக்கு 1 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஒரு நம்பர் 4, ஒரு நம்பர் 3. இப்போ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போடணும். கீழே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு மைனஸ் போடணும். ஓகேவா? இப்போ இது பக்கத்தில் கெழு என்ன இருக்குது, 1. இது எக்ஸை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸ்ன்னு எழுத போகிறோம் இதில். ஸோ இதுலேருந்து நம்ம காரணிகள் எடுத்து எழுதிடலாம். என்ன வரும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ x-4 இன்று x+3. ஓகேவா? இப்போ இதில் 2 காரணிகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி x-2ன்னு ஒரு காரணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் நம்ம எடுத்துருக்கிற p(x) கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை தான் p(x)ன்னு எடுத்துக்கிறோம். p(x) என்ன வரும், x-2ங்கிறது ஒரு காரணி, x-4ங்கிறது ஒரு காரணி, x+3ங்கிறது ஒரு காரணி. ஓகேவா? இவ்வளவுதான். இதை நம்ம தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி என்ன செஞ்சாச்சு, கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை நம்ம காரணிப்படுத்தியாச்சு. ஓகேவா? கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம p(x)ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து இப்போ இது வந்து x-1 ஒரு காரணியான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் உள்ள கெழுக்களை வந்து நம்ம கூட்டுறோம். கெழுக்களை கூட்டினா நமக்கு =0ன்னு வந்துச்சுன்னா அந்த காரணின்னு சொல்லிடலாம். ≠ 0 வந்ததுனால x-1 ஒரு காரணி அல்லன்னு சொல்லிடலாம்.
அடுத்தால எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இரட்டைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்கள் மற்றும் மாறிலியை கூட்டணும். அதே மாதிரி ஒற்றைப்படை அடுக்குகள் கொண்ட உறுப்புகளின் கெழுக்களையும் கூட்டணும். கூட்டும்போது இந்த ரெண்டும் சமமாக வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணின்னு சொல்லிடலாம். இதில் சமமாக வரல. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணி அல்லன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற பி ஆஃப் எக்ஸ்லேருந்து அதனுடைய கெழுக்களை எடுத்து எழுதுகிறோம். நம்ம +1 -1 போட்டு பார்த்தாச்சு. நமக்கு வந்து 0 வரல. ஓகேவா? அப்போ அடுத்தால +2 போட்டு பாருங்கள். 2 போட்டால் நமக்கு 0 வருது. அப்போ எங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம மைனஸில் எடுப்போம். எக்ஸ் -2 வந்து ஒரு காரணின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது. அந்த இருபடி சமன்பாடுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஐ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஐ மெத்தட் யூஸ் பண்ணால் நமக்கு காரணிகள் வந்து எக்ஸ் -4 எக்ஸ் +3ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை பி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சோம். ஸோ நான் பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். ஈக்குவாலிட்டி எதுலாம் காரணியோ அது எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? எக்ஸ் -2 ஒரு காரணி, எக்ஸ் -4 ஒரு காரணி, எக்ஸ் +3 ஒரு காரணி. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இதே கணக்கில் உள்ள செகண்ட் சப்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.